நீங்கள் நிஜமாவே என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய என் மனதிற்கினிய ஆட்களாக இருந்தால் இல்லைன்னே போடாதீங்க, இருக்குன்னு போடுங்க. நிறைய பிரபஞ்சம் கொடுக்கும். இருக்கு 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 என்கிட்ட இருக்கு, எனக்கு வேணும்னு கேளுங்க. சண்டை போடுங்க கிரகத்துக்கிட்ட. அதை விட்டுட்டு சும்மா வந்து உட்காந்து எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லைன்னுலாம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனைப்படாது. ஒவ்வொரு அஸ்ட்ராலஜர்கிட்டையும் போயிட்டு கீழே கமெண்ட் போடுது. என்ன சொல்லலை, எனக்கு நீங்கள் போடுங்க. நம்ம அப்படியே பழகிருக்கோம், என்ன வேணால் போடுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள்ட்ட போய் கமெண்ட் போட்டு நீங்களே எதற்கு உங்களை தாழ்வாக எண்ணிக்கொள்ள வேண்டும் சொல்லுங்கள். நிறைய கொடுக்க போகுது பிரபஞ்சம். ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கிட்டத்தட்ட இத்தனை கிரக பயிற்சிகளும் சேர்ந்து உங்களை அழகாக இயக்குவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆப்போகுது அப்படின்னா 5ஆம் அதிபதி போய் காலப்புருஷனுடைய 5ஆம் அதிபதி போய் உச்சமாகி இருக்கிறார். அவர் உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாக வர்றார். இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன்னா வந்து மேடம் பாயிண்ட்டுக்கு வாங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க இல்லையா? அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறையா மன மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது வரைக்கும் ஹெல்த்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தியாக போகுது. சரியான ஒரு மருத்துவ சொல்யூஷன் கிடைக்க போகிறது. ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் தூக்கத்தில் மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகுது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். பிரம்மாண்டமான முயற்சி, பிரம்மாண்டமான வெற்றி எல்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து நண்பர்கள் தொல்லை தாங்க முடியாது இந்த தடவை. கூட படித்தவங்க இல்லை வந்து அப்படி இருக்கவங்க இப்படி இருக்கவங்களாம் வா வா வான்னு உங்களை கூப்பிட்டு அப்புறம் முன்னாடிக்கிட்ட மாட்டி விட்ற மாதிரியான சூழல் கிரியேட் ஆகிடும். அதனால் வந்து உண்மையாக சொல்லிவிட்டு குடும்பத்தில் செல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்கள்